ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம். சாயங்காலம் பார்த்திங்கன்னா மணி 5:45 ஆயிடுச்சு. ஆனால் நல்லா பனி பாருங்கள், நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி வந்து முதல் அறுவடை என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வீட்டு தோட்டம் vlogsல இந்த மணத்தக்காளி கீரை வந்து அறுவடை பண்ண போகிறோம். மிளகா காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு செடி முளைச்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஒரு செடியில் இருக்கிற கீரையே பார்த்திங்கன்னா ஒரு நாள் பொரியலுக்கு அளவாக இருக்கும். அதனால இப்படியே வந்து ஒடிச்சு எடுத்துக்கிறேன். இது அப்படியே பாதியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படின்னா அப்படியே தளைஞ்சு வந்துடுங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ரொம்ப முத்தி இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா ஒடிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் செடி டேமேஜ் ஆகும். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிற குழந்தைல இப்படியே கையிலேயே முறிச்சோம்னா வந்துடும். என்னது காய்? என்ன காயா? மொட்டை? ஆமாம், இது இன்னும் காய் இன்னும் பழுக்கல. தள்ளிக்க, முதிக்காத. தள்ளியாச்சு. என்ன பண்ணுற? பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? என்ன ஆமா? அம்மா என்ன பண்ணுற? தக்காளியா வரிக்கிற? இதுக்கு பேர் என்ன? காய் இருக்குது. கீரை சொல்லு. சுக்குட்டி பழம் சொல்கிறீல்ல, அதுதான் அதோட கீரை. சொல்லு, சுக்குட்டி கீரை. எங்கே சொல்லு, சுக்குட்டி கீரை. சுக்குட்டி கீரை சொல்லு, வாயில சொல்லு. சுக்குட்டி கீரை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். சொல்லு, சுக்குட்டி கீரை. வெரி குட். வந்துருச்சு பாப்பாளுக்கு. ஓ, இரு வைக்கல இரு. காய் பொரிச்சின்னு வையேன், அப்புறம் சாப்பிட்றதுக்கு உனக்கு பழம் இருக்காது. அதில் பச்சைக்காய். ஆமாம், பச்சைக்காய் மொட்டே அது வேண்டாம். பழுத்தது நான் பொரிச்சு தரேன். வேறு செடியில் இருக்கு. அதுதான் பச்சைக்காய். அது வேண்டாம், கீழே போட்டுரு. தள்ளிக்க, முதிக்காது. அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமில்ல. உனக்கு தான் நாளைக்கு கீரை பொரியல் பண்ணி அண்ணாக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டு நாமளே சாப்பிட்லாம். ஓகேவா? நீ என்ன பண்ணுற சொன்னால் கேட்காம பழுத்தது பாப்பாளுக்கு கிடச்சிருச்சு. சாப்பிடுக்கோ, போட்டுக்கோ. சூப்பர். அவ்வளோதான் நடக்குது. இங்கே இரு, பார்க்குறேன். எல்லாம் முத்திருச்சு. இது வேண்டாம், இது என்னமோ கடிச்சிருக்குது. அங்கே வீட்டுக்கிட்ட இருக்கல்ல, நான் பொரிச்சு தரேன் பாப்பாக்கு. என்னம்மா? அது இழுத்துட்டு வா, ஒன்றும் பண்ணாது. வா. ஒன்றும் இல்லையா? இருக்குது பாரு, தேடி பாரு, அப்போ தான் கிடைக்கும். கச்சிச்சா? எங்கே? இங்கே இருக்கு. இந்தா. போட்டுக்கோ. அவ்வளோதான். கீரை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. இந்த ஒரு செடியில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு 4 பேர்த்துக்கு அளவாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பூ நிறைய போட்டு பண்ணணும் அப்படின்னா கசப்பு தன்மை வந்து இருக்காது. அண்ணாவா? இருக்கட்டும். அண்ணா மாடு பிடிச்சிட்டு போகிறான் பாரு. சூப்பர். நீ எக்கியா? வா, நான் போய் இதெல்லாம் பொரிச்சிட்டு வரலாம். வா. கத்திரிக்கோலைங்க அம்மாட்ட வா. இருக்கு. வா. இன்னும் உனக்கு வெள்ளரிக்கு பழமெல்லாம் வேணுமில்ல, வெள்ளரிக்காயெல்லாம் வேணுமில்ல பாப்பாக்கு. எல்லாம் பொரிச்சிட்டு போகலாம். இருக்கு. உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா? வா, இன்னைக்கு நிறைய இருக்குது. வா. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா வெள்ளரியிலே இன்றைக்கி காய்கள் வந்து இருக்குது. அதையே அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து பெருசாகவே இருந்தது. அதை அறுவடை பண்ணியாச்சு. இன்னும் இருக்கான்னு பாரு, நான் பொரிச்சு தர பாப்புக்கு. இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஏம்மா? இதோட 2 காய் ஆச்சு. இருக்குது பாரு, உனக்காகவே எத்தனை காய். உளுந்துராது, அப்படியே நில்லு. 3 போட்டாச்சா? என்ன இருக்குது இங்கே எல்லாம்? இது இங்கே ஒன்று இருக்குது.
ஒவ்வொரு தினசாக இருக்குது காய். நீ வைக்கிறியா? பார்த்து வைக்கணும், கீழே விழுந்துடாத. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இருமா பொரிச்சு கொடுக்குறேன், அப்புறம் வைக்கலாம். இந்தா கூடையிலே வச்சுட்டு வா, பார்த்து வை, விழுந்துடாத நீ. அது மேலேயே வை, அது மேலேயே சுக்குட்டி கீரை மேலேயே வச்சிரு, சுக்குட்டி கீரை மேலேயே வச்சிரு, எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல ஒன்று பெருசாகவே இருக்குது. இங்கே ஒன்று போன அறுவடையிலேயே முத்தி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அது வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. இந்தா வெள்ளரிக்காய் இதை சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் பாப்பாவுக்கு வேணுமா? இங்கே ஒன்று, இது வந்து ஏதோ புழு கடிச்சிருக்கு, அதை அப்படியே விட்டுருவோம். ஏமா? சரி இரு, பொரிச்சிட்டு வந்து தானே கொடுக்கணும். இந்தா யார் வந்து இது இப்படி வச்சுட்டு பா, வெள்ளரிக்காத. ஏமோ இருமா, பொரிச்சா தானே எடுத்து கொடுக்க முடியும் பாப்பாட்ட. காய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்கே இருக்கு பாரு, உள்ளையா? இங்கே ஒன்று பெருசாகவே இருக்கு. வீசிடலாம் தள்ளிக்க உனக்கு பிக்கி நானே பொரிச்சு கொடுக்குறேன். பொரிச்சுக்கோ. அதை பொரிச்சிட்டேன் நான். சொத்தக்காய் வேண்டாம் வெற்றி, நல்லதையும் மட்டும் பொரிச்சுக்கோங்க. பொரிச்சுக்கோ, நல்லா இருந்தால் பொரிச்சுக்கோ. சரி விட்டுரு, சரி கொண்டுட்டு போக சொல்லிடு. அடுத்த அறுவடை வெள்ளரிக்காய் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருமா இங்கே வேறு காயெல்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இது வந்து பாவக்காய். நான் விடு, நான் பொரிச்சு தரேன். இந்த பாவக்காய் இன்னும் வந்து பெருசாகும். இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அடுத்தது பார்க்கலாம் என்ன இருக்கான்னு. முள்ளங்கியும் பார்க்கலாம். முள்ளங்கி இருக்கா? அது பெருசாகணும். இனி அது கம்முனு விட்டுரு, தொடாத. பெருசாகணும், வீடு. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இதுவுமே பெருசாகணும். இன்னும் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. ரெண்டு பேரும் தள்ளிக்கங்க, ஏதாச்சும் இருந்தால் தெரியாது. அது பீக்கங்க, அது ஆகாது. அது ரொம்ப முத்திருச்சுன்ட்டு விட்டுட்டு போன டைம். ஆமாம், அது பீக்குங்க. அதான் ஆமாம், அதில் இல்லை, அதெல்லாம் ஆகாது. முள்ளங்கி இன்னும் பெருசே ஆகலை அதில். அடுத்தது பீர்க்கன்லேயே இதில் வந்து அறுவடை முடிய போகுது. இந்த இடத்துல இருக்கிற பிஞ்சுகள் எல்லாமே இன்னும் பெருசாகணும். எஸ் அது பெருசு, அது முத்திருச்சு. மேலே ஒன்று பார்த்தேன், அதை வந்து முத்திருச்சான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்தா கொடுத்துரு, இனியாட்ட கொடுத்துரு. அடுத்தது புடலங்காயில் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது, பீர்க்கன். ஆமாம், அது விதைக்குட்டது, முதல் விட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காய். இந்த இடத்துல ஒரு காய் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது, ஒன்று. அடுத்தது இது வந்து இன்னும் பெருசாகும், அதை வந்து அப்படியே விட்டுறலாம்.
அடுத்தது இந்த புதருக்குள்ளே அப்படியே தேடி பார்க்கணும். கொஞ்சம் எல்லாம் இருட்டாக போதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே வந்துடுவோம். ஒரு 4-5 காய் ஒரே இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே பெருசாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தோம், இந்த இடத்துல வந்து இன்னும் பெருசாகலை. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கேயே நில்லுங்க. அடுத்தது இங்கே ஒன்று, இது இன்னும் முத்தலை, இதை அறுவடை பண்ணிடலாம். இதோட 2 அதே இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம்னா நம்ம கடைசியில் வந்து எடுத்துகிட்டு போகிறக்க சௌரியமாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி அது இடத்துல வச்சுட்டு அப்படின்னா தெரியாமல் போயிடும். இரு மம்மி வரேன். இல்லையா, சரி விடு. அடுத்தது இது வந்து நம்ம முத்தருக்காக விட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, அப்படியே இங்கே 2 இருக்குது. 1 இந்த இடத்துல 1 2 ஆயிடுச்சு. ஏம்மா கத்திரிக்காய் உள்ள இல்லையா? இது சொரக்காய், இது சொரக்காயுமோ? இதோட 4 காய் ஆயாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இதோட 5. இலையெல்லாம் ரொம்பவே பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சு. அடுத்த டைம் வரும்போது குச்சி கொண்டு வந்துடணும். அடுத்தது இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பிஞ்சு பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்தது, பார்த்துடலாம். 3 பிஞ்சு இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம், நல்லாவே பெருசாகிடுச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு காய் வந்து ரொம்பவே பெருசாகிடுச்சு, அது ஆகாது. போன அறுவடையிலேயே நம்ம பார்த்தோம், பெருசாகிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டோம். என்னம்மா நிலாவா? சரி சரி. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிடலாம். இந்த வெற்றி இதை வாங்கி அப்படியே அங்கே போய். நீ தூக்கவே முடியாது இன்னைக்குட்டி. அவ்வளோதான், இந்த இடத்துல இல்லை, அதை கொண்டு போய் அங்கேயே கூட கட்ட வை, நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். மேலே இருக்கிறதில்ல அது இன்னொரு கூட தான் எடுத்துகிட்டு வரணும், நம்ம ஒரே டைமில் கொண்டு போக முடியாது. நான் வந்து அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, நல்லாவே பெருசாக இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிடலாம். சரி இருமா, வர இருமா. அது பெருசாகிடுச்சு. என்னண்ணா அது இன்னும் பெருசாகும். இதானே, அது இன்னும் பெருசாகும். இன்னும் 2 நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம். அது இங்கே ஒன்று இருக்குது. சரி வெய்யுமா, அங்கேயே கூடையில் வெய்யி, போகலாம், எடுத்துகிட்டு போகலாம். இனி வச்சிரு கூடையிலே வச்சிரு. அங்கே அந்த கூடையில் வை, நான் வரேன். வீட்டுக்கு கொண்டு போகலாம்மா. பழம் இல்லாந்தான், வெள்ளரி பழம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இப்படி அமுத்துனா பாருங்கள் நல்லா குலையுது. இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து இன்னுமே சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதை விட ரொம்பவே பெருசானால் தான் ரொம்ப வேகாது, அப்புறம் ரொம்பவே கடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு 2 காய் வச்சுட்டு வந்தோம், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இங்கே எடுத்து வச்சுருந்தேன்ல, இங்கே எடுத்து வச்சுருந்த வெற்றி, இங்கே 2 காய்ச்சிருந்தது, அதையே அறுவடை பண்ணிட்டேன். கொண்டு வர இருமா. இதோட 8 தம்பி, உங்கள் கையில் 2 10 காய் ஆச்சு. அடுத்த அறுவடை மல்பெரி பழம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நிறைய வந்து கீழேயும் விழுந்துருச்சு. பழுத்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய கீழே விழுந்துருச்சு. நல்லா கருப்பாக இருக்கிற பழத்தையும் மட்டும் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க. ஏம்மா இருமா, பொறிச்சிட்டு வர இருமா. ஆமாம் ஓகே. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வந்து கீழே விழுந்துருச்சு. இன்றைக்கி இவ்வளோ காய் தான் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. வெற்றி, இது சாப்பிட்றியா? இந்த ஒன்று சாப்பிட, இந்த இனியாக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த கருப்பாக இருக்கிறது சாப்பிடாத, நல்லாயிருக்கும். இரு, அண்ணா கொண்டு வரேன். இன்றைக்கி கடைசி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாங்க. 10 சொரக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பீர்க்கன் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது வெள்ளரி பழம், வெள்ளரி காய் வந்து கொஞ்சமாக அறுவடை பண்ணியிருக்கோம். கடைசியாக இன்றைக்கி கீரையில் மணத்தக்காளி கீரை, அதாவது சுக்குட்டி கீரை. இன்றைக்கான காய்கறி அறுவடை பார்த்திங்கன்னா இதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங். உன்னை எடுக்கிறதா? 2 பேர்த்தி எடுத்தாச்சு. போகலாம், நீ லேட் ஆயிடுச்சு. பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். இனியா சொல்லிடு, பாய் சொல்லிடு. பாய் பாய்.